வார்த்தைகள். இதை வாங்குறவர் யாரும் உதாசீனம் பண்ணக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. இந்த வெளியேறப்பட்ட வேத புத்தகத்தை ஒவ்வொரு கரத்தில் ஏந்தி ஹல்லேலூயா அந்த வார்த்தை நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. தேங்க்யூ லார்ட். அநேகரை சந்திக்கட்டும். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அப்பா, அநேகரை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. தேங்க்யூ. எங்களுடைய தேசம் சந்திக்கப்படட்டுமே. இந்த உன்னதமான ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை உண்டாயிருப்பதாக, பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆசீர்வாதம் எந்த தடையும் இல்லாமல் இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற கர்த்தர் உதவி செய்கிற தகப்பனே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த விமென்ஸ் மீட்டிங்கான ஒரு ஸ்கிட்டு போடணுன்னு இருந்தது, அதனால நேரமாயிடுச்சு. அடுத்த வாரம் அதை போட்டுடலாம், சரிங்களா? வெளிப்பக்கத்தில் இந்த பெண்கள் மீட்டிங்கான மீட்டிங் இந்த ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க, அதை போட்டு காமிக்க சொன்னாங்க. இப்போ மணி ஆகிப்போச்சு, அதனால போடவா இல்லை வேண்டாம்? அடுத்த வாரம் பார்த்துக்கிறீங்களா? சரி சரி. வாசிங்கள். எபிரேயர் 10:23. இந்த வசனத்தை தான் நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நம்ம அதை தியானித்து கொண்டோம். அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருந்தார். கடந்த வாரத்தில் இந்த நம்பிக்கையை குறித்து, இந்த விசுவாசத்தை குறித்து நாம் சற்று நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளில் கூட இந்த நம்பிக்கை எப்படியாக இருக்க வேண்டும்? How should our hope be? ஒரு வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதிகமாக காண்பித்து கொண்டிருந்தார். ரோமர் 4:18 கடைசி பகுதியை கர்த்தருடைய ஆவியானவர் நினைவில் கொண்டு வந்தபடினாலே அதை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வைக்க நான் விரும்புகிறேன். ரோமர் 4:18 கடைசி பகுதி. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். இன்னொரு முறை வாசிக்கலாமா? நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்க 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 எனக்கு அது இன்னும் தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்த. ஆங்கிலத்தில் அதை பார்த்து, ஈவன் தோ such a promise seemed utterly impossible. ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கிலீஷில். Even though such a promise seems utterly impossible. Hallelujah. நான் பார்த்த வேஷனில் அது மாதிரி இருக்கு, இல்லை வேற மாதிரி. அப்போ இந்த கர்த்தர் சில கொடுத்த வாக்கு தத்துவம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. எப்படி இல்லை? வாய்ப்பே இல்லை. தோத்திரம். கர்த்தர் சொன்னவைகளை நிறைவேற்றுறதுக்கு என்ன இல்லை, என் மனுஷ மூளையில் நான் நினைச்சேன்னா அது என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவனை குறித்து இங்க சொல்லு, இந்த சின்ன பிள்ளைங்க யாரும் இங்க எங்க அசையக்கூடாது, தண்ணி குடிக்க யாரும் வெளியே போக கூடாது, உட்கார எல்லாம் ஒழுங்க, யாரும் பேசக்கூடாது, இங்க எங்க அசையக்கூடாது, எல்லாம் ஏந்திரிக்க கூடாது யாருமே. அந்த வசனம் சொல்லு, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். என்ன ஆச்சரியமா, நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லை, ஆனா என்ன செஞ்சானா நம்பிக்கையோட. எப்படி நம்புறது? நம்பு. ஹல்லேலூயா. எப்படி நம்புறது சொல்லுங்களேன், சொல்லுங்க சத்தமா. எப்படி நம்புறது? நம்ப முடியலன்னா கூட என்ன செய்யணுமா? நம்ப முடியலனாலும் என்ன செய்யணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்ப முடியலன்னா கூட நம்புங்க. முகத்தை பார்த்து சொல்லுங்க, காற்றுல ஓதுறீங்க, நம்ப முடியலன்னா கூட நம்புங்க. ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் சேர் காலியாக இருந்தால் காலி சேரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் விசுவாசித்தான். நம்பிக்கையோட விசுவாசித்தானா. ஆச்சரியமான வார்த்தையா இருக்கியா? ஹல்லேலூயா. அவனை தான் நம்ம விசுவாச தகப்பன் சொல்றோம்.
நம்புகிறதுக்கு ஏது, ஏன்னா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, எப்பா சும்மா 1-2 பிள்ளைகள்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன், பாரு வானத்து நட்சத்திரங்களை என்ன முடியுதா, இல்லப்பா அந்த மாதிரி. கடல் மணலை பார்த்தியா, என்ன முடியுதா, இல்லப்பா அந்த மாதிரி. தோத்திரம். இப்படி சொல்லி 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 எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? எத்தனை வருஷம்? 100 வருஷமா? எத்தனை வருஷம் ஆச்சு? 100வது வருஷத்தில் பிள்ளைய பற்றியான் இதுதானே. 75வது வருஷத்தில் கூப்பிட்டு தான் நான் உன்னை ஆசிக்கிறேன்னார். 75 இயர்ஸில் 75 இயர்ஸில் என்ன செஞ்சார்? டேய் ஆப்பிரகாமே, டேய் ஏன் கவலைப்படுறா, இந்தா உன் கையில் உன் பிள்ளைய கொடுக்குறேன் அப்படின்னார். ஓ ஆண்டவரே தோத்திரம். ஆனால் 25 வருஷம் கழிச்சு போச்சியா? எத்தனை வருஷம் கழிச்சு போச்சு சொல்லுங்களேன்? எத்தனை வருஷம்? நமக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுனாலே நமக்கு வேர்த்து விறுவிறுத்து ஆண்டவர் உசுரோட இருக்காரா அப்படின்னு போய் எங்கேயா ஜோசியக்காரன்ட்டு கேட்கலாமான்னு இருக்கு. ஆண்டவர் உசுரோட இருக்காரான்னு யார்கிட்ட போய் கேட்கணும்? ஒரு நாள் தள்ளி போனாலே, ஒரு மாதம் தள்ளி போயிட்டா அவ்வளோதான், பைபிள்லாம் தள்ளி போயிடுது, ஆராதனை எல்லாம் மறந்து போயிடுது. அல்லேலூயா. ஒரு வருஷம் ஆனால் அவ்வளோதான். தோத்திரம் தோத்திரம். வாக்கு தத்தத்தை நல்லா பெற்ற பிறகும் 25 இயர்ஸ் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? he was waiting to receive. ஹல்லேலூயா. ஏற்கனவே 75 வருஷம் ஆயிப்போச்சு. அப்புறம் ஆண்டவர் இந்த தடவை இன்னொன்று இன்னொரு 25 வருஷம் காத்திருந்தான். ஆனா அவன் விசுவாசம் என்ன ஆகல? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு நாளாகி போச்சுனாலே நம்ம விசுவாசமே நம்மளை விட்டே ஓடி போயிருது. ஆனால் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய விசுவாசம் என்ன செய்யலாம்? பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். Hallelujah. When you see the promises of God, you will forget all the situations. Hallelujah. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்க நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மறந்து விடுவோம், சூழ்நிலைகளை பார்க்கவே மாட்டோம். Hallelujah. சூழ்நிலைகளை பார்த்தால், நம்மை பார்த்தால் தோத்துரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நினைவே வராது. ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்முடைய சூழ்நிலைகளோ நம்முடைய காரியங்களோ நமக்கு முன்பாக என்ன செய்யாது? வராது. இந்த 20ஆம் வசனத்தில் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், நெவர் வேவர்ட் இன் பிலீவிங். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் என்ன செய்யலையா? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யல? நெவர் வேவர்ட். சந்தேகப்படவே. வேவரிங்னா தோத்திரம் டிஸ்பிலிஃபே இருக்கக்கூடாது, அசைவில்லாமல். வாஸ்தவம் இல்லையா? எபிரேயர் 10:20. நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். அசைவில்லாமல்னா என்ன அர்த்தம்? அசையாம அப்படி கிடையாது. அது அவநம்பிக்கை நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. டிஸ்பிலிஃப் வரக்கூடாது. சில நேரத்தில் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் புதுசாக வருவாங்க சர்ச்சுக்கு. அப்போ ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி தோத்திரம் ஜான் விக்டர், ஜான் மார்ட்டின், நமக்கு வந்த தீர்க்கதரிசிலாம் ஜான் எல்லாமே என்னது? எல்லாமே ஜான். அப்போ எல்லா ஜான் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தோத்திரம். இதோ நான் ஒரு ஆசீர்வாதத்தை. அப்போ நமக்கு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. தோத்திரம். அப்போ நமக்கு சரீரெல்லாம் குலுங்குது, மேலெல்லாம் சிலுக்குது. தோத்திரம். உள்ளமெல்லாம் பொங்குது. தோத்திரம். அப்போ இதோ ஒரு 3 மாதத்தில், இதோ ஒரு 6 மாதத்தில், தோத்திரம், இதோ ஒரு வருடத்தில் அப்படின்னும் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. 3 மாதம் ஆகிப்போச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷமாக ஆகிப்போச்சு. அடுத்து ஜான் மார்ட்டின் வந்த ஜான் விக்டர் சொன்னதே நடக்கலை, ஜான் மார்ட்டின் என்ன போ அது தெரியாதாம யாராக கொண்டு போய் உள்ளே விட்டா கூட அவங்க மூலமாக ஏதாவது சொல்லி அதுவும் 1 வருஷத்தில் நடக்கலைன்னா ஜான் வந்தால் கூட 2 ஜான் மார்ட்டின் விக்டர் சொல்லி நடக்கலை. அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஒரு தேவ மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது சுயமாயிராது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ
அந்த அளவுக்கு தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிலைப்படுத்தியே கொடுப்பார். நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். ஒன்றுமே தவறி போகாது, நடக்காமல் போகவே போகாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுறாரா இல்லையா? இன்னைக்கு ஆராதனை வேளையில் எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? எத்தனை பேரோட பேசுனார்? எத்தனை பேரோட ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை கடந்து வந்தது? நல்ல கையை ஊத்துங்க. ஸ்தோத்திரம். நல்லா உயர்த்துங்க. சரி, காட் பிளஸ் யூ. இப்போ கர்த்தர் நிறைவேற்றி வர மாட்டாரா? இப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா? யாருக்கு? உங்களுக்கா? பக்கத்தில் இருக்கவங்களுக்கா? யாருக்கு? யாருக்கு? உங்களுக்கு தானே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்போ முடிஞ்ச பிறகு வீட்டில் போய் என்ன செய்யணும்? இன்றைக்கி கர்த்தர் என்னோட பேசினார், தெருவில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு கர்த்தர் என்னோட பேசினார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? தேவன் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிற ப்ராஃபஸிஸை வெளியே போய் என்ன செய்யக்கூடாது? வெளியே போய் என்ன செய்யக்கூடாது? டமர் அடிக்கக்கூடாது. அது உங்களுக்குள்ளே நினைச்சேனோ வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கி என்னோட பேசுகிறீங்க, இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அதற்காக ஜெபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. அது நீங்கள் வெளியே சொல்லும்போது அது என்ன ஆயிரும்? ஆமாம், பெருசானோடனே உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் எடுத்து வெளியே போட்டுருவாங்க. உங்களை தோற்றுரும் கொஞ்சம் நெஞ்சம் ஊசல் இருக்கிறது என்ன செய்வாங்க? தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அதனால மிகுந்த ஜாக்கிரதையாக நம்ம என்ன இருக்கணும்? சிலதை நமக்குள்ளே காவந்து பண்ணி வைத்துக்கொள்ளும். அப்போ இவன் பாருங்க, அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன கூடாது? அவிசுவாசமாய் நான் நம்பினதான், ஆனா காலம் போயிட்டே இருக்கே, அப்ப நான் எப்படி நம்புறது? நம்ம ப்ராப்ளமே அதான். யாருமே நம்பாம இல்லை, எல்லாரும் நம்புகிறோம். எப்ப? ஆன் த ஸ்பாட். அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்ள நமக்கு மனம் உண்டாகுது, நம்ம ஏற்றுக்கொள்றோம், நிச்சயமா நடக்கும். ஆனா காலம் ஆக ஆக நமக்கு என்ன உண்டாகுது? என்னங்க உண்டாகுது? என்ன உண்டாகுது? சந்தேகம் வருதா இல்லையா? சந்தேகம் வருதா இல்லையா? ஆமேனா. நாலு போக என்ன உண்டாகுது? சந்தேகம் உண்டாகுது. நம்மள அறியாமலே என்ன உண்டாகுது? இது உண்மையில கர்த்தர் தான் சொன்னாரா, இல்லை இவர் சும்மா சொன்னாரா? தோத்துறோம். நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அவர் சொன்னது உண்மையா இல்லையான்னு நம்ம வேற யார்கிட்ட போய் என்ன செய்கிறோம்? தோத்துறோம், செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்? இந்த ப்ராசஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. கர்த்தர் சொன்னதை சந்தேகப்படாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் தோத்திரம் தேவன் சொன்ன வார்த்தையை பல ஆண்டுகள் உறுதியோடு அவிசுவாசப்படாமல் அவன் நம்பியிருந்தான். மிகப்பெரிய மகிமையை தன் வாழ்வில் அவன் கண்டுகொண்டான். ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப இவனுடைய விசுவாசம் என்ன ஆச்சு? வளர ஆரம்பித்தது. His faith started to grow. அவன் ஃபெய்த்ல வீக்கா இல்ல, தோத்துரும், அவிசுவாசப்படல, விசுவாசத்துல வளர ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தின் அளவு அப்படிதான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விசுவாசம் என்ன செய்ய குன்றி போக கூடாது. தோத்துரும், என்ன செய்ய கூடாது? குன்றி போயிடவே கூடாது. ஹல்லேலூயா. அவநம்பிக்கை வந்துடக்கூடாது. ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. சாசுடைய தந்திரமே நம்மளை முதல்ல வீக் பண்ணுவான் ஃபெய்த்ல. அதுக்கப்புறம் அவநம்பிக்கை கொண்டு வருவான், படார்னு கீழே தள்ளி விட்டுருவான். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த 21 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக என்ன செஞ்சானா? He was convinced that God was able to do anything he promised. Hallelujah. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. He was convinced that God can do anything he has. கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் சொன்னாலும் அதை நிறைவேற்றதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? என்ன சொன்னாலும். Hallelujah. God will able to do. God can do anything he has promised. என்ன சொன்னாலும் அதை செய்து முடிக்க அவர். இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒருத்தி கேட்டா. யாரு யாரு யாருங்க? என்ன கேட்டா? இது எப்படி ஆகும்? ஏன்னா நடக்க முடியாத ஒன்றை ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது உன் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு சொன்னார்.
நீங்களும் நானும் நம்பியிருப்போமா? இப்போ திடீர்னு நீ ஒரு கலெக்டர் ஆக போற அப்படின்னு ஆண்டவர் சொன்னா உங்களுக்கு ஏற்றுக்க முடியுமா? முடியாதா? ஐயோ, கலெக்டரா இருக்கிறதே நம்ம டிங்க அடிக்குது, இல்லை வேற கலெக்டர். தேவன் சொல்றதை நம்மள நம்ப முடியுமா? சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா மரியாள்கிட்ட ஆண்டவர் வந்து இட் வாஸ் வெரி ஷாக்கிங். அவளுக்கா நம்ம வந்து இதை பிரசங்கம் பண்றோம், தேவனால கூடாது ஒண்ணும் இல்லை, மரியாள்கிட்ட ஆண்டவர் வந்து சொன்னார், அதே போல உங்களுக்கு செய்வார் அல்லேலூயா அப்படின்னு பிரசங்கம் பண்றது. அந்த அனுபவத்துகளை கடந்து போகும்போது தான் தெரியாது எத்தனை அல்ல கடினம் ஆச்சரியமானது. அல்லேலூயா. நம்ம அந்த ஸ்பாட்ல இருந்தா நம்மளா ஏத்துப்போமா? ஏய், இது தேவதூதன் இல்ல, லூசிபரா இருக்கும்னு நினைக்கிறேன், அப்பாலே போய் சாத்தானே. நம்மளாம் அங்கே அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லியிருப்போம். அபிஷ்டுவான காரியத்தை சொல்லுகிறாய். தோத்திரம். மனிதனாலே நினைவில் கூட சிந்திக்க முடியாத காரியத்தை ஏன்டால இது சொல்லாத அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்போம். ஆனா மரியாள் என்ன செய்யறா? இது எப்படி ஆகண்டவரே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏமா ஒருவேளை நீ கேட்டது ரைட் தான், ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? உண்மையில் நிலைநிறுவார். It is quite impossible. No, I cannot accept. இதெல்லாம் வந்து என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால் 100% கமிட்டட் வேணும். ஹல்லேலூயா. 100% நாம் தேவனுக்கென்று அர்ப்பணித்தவர்களாக இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா என்ன கொண்டு ஏதாவது செய்கப்பா, எது வேணாலும் செய்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சில நேரத்தில் ஆண்டவர் செய்யணும்னு விருப்பப்படும் போது நம்ம தயங்கி போயிடுறோம். 100% நம்முடைய வாழ்க்கையில மரியாள் தன் வாழ்க்கையில 100% அவ வந்து இல்ல நான் எங்க அம்மா அப்பாட்ட கேட்கிறேன். யார்கிட்ட கேட்டாளா? வேதத்துல அப்படியே இருக்கா? இல்ல எங்க அத்தைட்ட கேட்டு வரேன், மாமாட்ட கேட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, இது என்ன பெருசா வம்ப சொல்றீங்களா? தோத்துறோம், எனக்கு புரியாத இருக்கா, ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டு வரேன் அப்படின்னு எதாவது சொன்னாலா? இல்லைங்க, நம்ம என்ன செய்வோம்? ஞான சண்டை இருக்கிறீங்களா? எங்கள் அப்பாட்ட கேட்கணும். தோத்துறோம். அப்படி வரீங்களா? இல்லை எங்கள் அம்மாட்ட கேட்கணும். நம்ம 1008 பேர்கிட்ட கேட்கணுங்கிறோம். ஆனால் கேட்டால் என்னை முழுமையாய் உமக்கு இது அர்ப்பணித்தேன். அப்பா அர்ப்பணித்த என்னத்தை அர்ப்பணிக்கிறீங்க? 4 பேரை வந்து தோத்துறோம் சைடில் வச்சிருக்கீங்களா? இங்கே மரியாள் யார்ட்டையுமே கேட்கலையா? ஆன் த ஸ்பாட் she accepted God's will. Hallelujah. அந்த நேரத்தில் தானே அப்பவே நான் உமது அடிமை. Hallelujah. என்ன சொல்லிட்டா? சொல்லிட்டாயா, நான் உங்களுக்கு அடிமை, நீங்க என்ன செய்றீங்களோ நான் ரெடி. அப்பதான் ஆண்டவர் சொல்ல, தேவனால கூடாத காரியம். என்னைக்கு உங்களை ஆண்டவர் சமூகத்தில் நீங்க அதில் 100% உங்களை கமிட் பண்ணி அர்ப்பணிக்கிறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஓங்கி ஒரு ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 100% உன்னை தேவனுக்கு நீ அர்ப்பணி தேவ பிள்ளையே. சும்மா எல்லார் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? தோத்திரம். 100% we have to surrender our life to Jesus. Hallelujah. 100% ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ ஓகேப்பா, I will not consult anybody. அப்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். அவர் என்ன செய்ய நினைச்சாலும் தோத்திரம் அதை நம்புங்க, அது ஆச்சரியமா செய்வார். மனிதனுடைய தொடர்பு இல்லாமலே ஒரு குழந்தையை கொடுக்க அவர் நினைச்சாரு. இவ கமிட் பண்ணா நம்புனா கர்த்தர் அதை செய்து முடித்தார். Hallelujah. Yes, God can do anything for his people. உங்களுக்கு வந்து கடினமாக சிலது தோண்டி கொண்டு இருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எது கடினம் நினைக்கிறியாயோ அதில் கர்த்தர் அதை லகுவாக உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். வெகு லகுவாக செய்து முடிப்பார். ஏங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அதில் அவர் செய்யும் போது மனுஷ மூளைக்கு அதில் எட்டுகிறதெல்லாம் அவருக்கு தூசிங்க. ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தில் உறுதியாயிரே. ஆபிரகாம் உறுதியாக இருந்தா விசுவாசத்தில். எத்தனை பேர் அவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க.
ஏன்டா ஆபிரகாமே தோத்திரம், என்ன பெரிய ஆண்டவருங்கிற, இன்னும் கையில் ஒன்று தவழாம தோத்திரம் என்னத்தா பண்ண. அவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தது, ஆடு மாடு கோழி தோத்திரம் பிரைஸ் எல்லாம். சீமான் அவன் வைத்திருந்தது பூமியே கொள்ளல. ஆனால் என்ன இல்லை அட சொல்லுங்களேன். தோத்திரம் இல்லை, எல்லாம் சும்மாவா இருக்கும் உலகம். தோத்திரம் மனுஷ வாய் சும்மாவா இருக்கும். தோத்திரம் மாட்டு வாயை விட மோசமானது. மாடுதான் ஆசைப்படுதுன்னா தோத்திரம் மனுஷ வாய் அதை விட மோசம். எப்போ இவ்வளோ இருக்கே மகராசா, ஒன்றும் இல்லையே. இந்த கேள்விகள்லாம் சும்மா இருக்காது, சும்மா போட்டு பம்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். தோத்திரம் ஏகப்பட்ட பேச்சு பேசுவாங்க ஊரார் எல்லாம். ஆனால் எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சான், தாங்கிக்கிட்டு அப்பா நீங்கள் சொன்னதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் வாக்குத்தத்தம் சொன்னதை நான் நம்புறையா, நிச்சயமா எனக்கு நீ செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு என்ன விசுவாசம்னா, இல்லாதவைகளிலிருந்து அவர் என்ன செய்கிறார். அந்த முன்ன வசனத்தை வாசிங்க, 17ஆம் வசனத்தில் அவர் யார் என்பதை அவன் விசுவாசம் பாருங்க. இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறவராம். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, இல்லாதவைகள் எல்லாம் இருக்கு, அதாவது டெட்டுக்கு அவர் கூட ஒரு லைஃப் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. அப்படி அவனுடைய ஃபெய்த், the God whom I serve, he can do anything. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதையுமே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் தான் அவன் வாழ்க்கையில தொடர்ந்து வந்தனால தைரியமா ஈசாக்க போய் பலி செலுத்தினான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தொடர்ந்து அவன் வாழ்க்கையில வந்தபடினால்தான் ஈசாக்கையே இழக்கிறதுக்கு அவன் தயாராயிட்டான். ஏன்னா அவன் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அவன் திட்டமும் தெளிவுமாய் அறிந்திருந்தான். இந்த கால வேளையில அன்பு தேவ பிள்ளையே, நீ விசுவாசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். I am a believer of Jesus என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். Do you really believe that your God can do anything for you? Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவையற்ற காரியங்களுக்காக நீங்க கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதை காட்டிலும் மேன்மையானதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். Hallelujah. God likes to perform some extraordinary hallelujah miracles in your life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Yes. Yes. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. நிச்சயமாய் அதை செய்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். Hallelujah. தோத்திரம். ஜெபாலய தலைவன் ஒருத்தன் வரான். பேர் என்ன? யபிரு. என் மகள் மரண வேதனைப்பட்டிருக்கிறா, கொஞ்சம் வாங்கப்பா, கொஞ்சம் ஜெபம் பண்ணேன். இந்த வரேன்டாரு. சொன்னாரா இல்லையா? வரேன்ட்டு இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கும்பல் தோத்திரம். அப்போ வழியில் இந்த 12 வருஷம் கஷ்டப்பட்டவ வந்து உள்ளே வந்துட்டா. தோத்திரம். அவளால் கொஞ்சம் பிரயாணம் என்ன ஆகிப்போச்சு, தடையாகிப்பிட்டு அவளை விசாரிச்சுருக்கும் போது ஒருத்த வந்துட்டான். சார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார? ஜீசஸா. ஏன்னா என்ன, அங்கே ஜோலி முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? உங்க மகள் என்னது, அவன் ஜோலி முடிச்சிட்டா. அதனால இனிமேலும் என்ன செய்யாதீங்க, இவரை கூப்பிடாதீங்க. தோத்திரம். இவரை கூப்பிடாதீங்க, வேஸ்ட் அப்படின்னு டைரக்டா வந்து இன்ஃபர்மேஷன் வருது. பக்கத்தில் ஏசு இருக்காரு, எவரு இருக்காரு, வேலைக்காரன் வந்து சொல்றான், ஐயரை தொந்தரவு பண்ணாதீங்க, பாவம் விட்டுருங்க, அவர் இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். அங்கே முடிஞ்சு போச்சு, வாங்க நம்ம ஜோலியை பார்க்கலாம். எவரு இதை கேட்டோன்னா அவனுக்கு உள்ளமே உடஞ்சி போச்சு. அப்போ என்ன, ஆண்டவரை கூட்டிகிட்டு போய் ஏதாவது காப்பாற்றிக்கலான்னு நினச்சா ஜோலி முடிஞ்சு போச்சுன்றீங்கள. இதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். தோத்திரம். இந்த சம்பாஷணை நடக்கிறத எவரையும் பார்க்குறாரு, அவன் சொல்கிறதையும் பார்க்குறாரு. எவரு கண்ணு கலங்கிருக்குமா கலங்கிருக்குமா? தோத்திரம். அப்போ ஆண்டவர் டகார்னு எவரை பார்த்து, ஏய் நீ விசுவாசமாயிரு. அதை வாசிங்களேன், அந்த மார்க்கு 5ஆம் அதிகாரம். நமக்கு வாசிக்க எண்ணத்தை கொஞ்சம் பார்க்கலாம். மார்க் 5:35 வாசிங்க. போதும். இப்படி அவர் சொல்லிட்டு இருக்கணுன்னே எவரை பார்த்து என்ன சொல்கிறாரு சொல்லுங்களேன்.
பயப்படாதே. அப்புறம் என்னத்தான் விசுவாசமா இருக்க? அங்கதான் முடிஞ்சு போச்சா? அங்க முடிஞ்சு போச்சா? இல்ல இல்ல இல்ல, இன்னும் 1 hour தான் டைம் கொடுத்துருக்குறாங்க டாக்டரு. தோத்துறோம். இந்த டாக்டர்களுக்கெல்லாம் கைவந்த கலையாச்சே. 48, 24, 12, 6, அப்புறம் 3, அப்புறம் சோழி முடிஞ்சு போச்சு. ஏன் மெடிக்கல்ல அதான் செய்ய முடியும். தோத்துறோம். டைமை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இங்கே சுத்தமா அவுட்டே, முடிஞ்சே போச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவரே பயப்படாதே. இப்ப நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? பெரிய கூப்பாடு போட்டிருக்க மாட்டா? சொல்றாரு பயப்படாத, இருப்பா, விசுவாசமா இரு. என்ன இருக்க போயிடுச்சு. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்கள்ட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். Even if you have lost, don't worry. Jesus is with you. Hallelujah. Keep on your faith. Hallelujah. What you have lost, you will get back. Hallelujah. சொன்னாங்கல்ல, ஒரு செல்போன் தொலைஞ்சு போச்சு, 1 மாதம் கழிச்சு திருப்பி வந்தான், ஸ்க்ராட்சே இல்லாமல். உண்மையிலே ஆச்சரியம்தான். என் செல்போன் யாருமே திருப்பி கொடுக்குற சரித்திரமே இருக்காது. இந்த செய்திக்கு ஆதாரமாக அந்த சாட்சி திருப்பி தர்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாயா நம்ம ஆண்டவர். எவரு வெரி சாரி, நான் வரலான்னு தான் நினச்சேன், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகிப்போச்சா. கவலைப்படாதப்பா, தைரியமாக போயிட்டு வா, தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொன்னார நம்ம ஆண்டவர். பயப்படாத, விசுவாசமாயிரு. எதையும் செய்ய வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதையும் செய்ய வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். எது செய்ய முடியாது நினைக்கிற தேவ பிள்ளையே, எதையும் செய்ய வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. Hallelujah. No pastor, no, nothing can be done. Don't say God can do everything. God can do everything. Hallelujah. அதாயா நம்ம ஆண்டவரே. இயேசுவை மட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க, ஓடி போயிடாதீங்க. ஹல்லேலூயா. அவர் கூடயே இருந்து கூட்டிட்டு போறாரு அவனை. எவ்வளவு அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை நிறைவேற்றினார். போனாரு, அழுகுறவன் கிழுவுறவன் எல்லாத்தையும் வெளியே விரட்டிட்டு ஓடுறா எல்லாம் வெளியே. தோற்று பேதுரு யாக்கோபு யோவான் ஒன்று உள்ளே கூட்டிட்டு போனாரு. எப்போ எழும்புனாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நொடி பொழுதுலையே அவர் அற்புதம். அங்கே போய் 21 நாள் ஃபாஸ்டிங் போடல, அவர் 14 நாள் ஃபாஸ்டிங் போடல, 7 நாள் ஃபாஸ்டிங் போடல. உள்ளே போனார். ஹல்லேலூயா. கையில் தூக்கி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்துட்டார். ஹல்லேலூயா. அப்படி ஈடு இணையற்ற ஒரு தெய்வத்தை இந்த கால வேளையிலே நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. Expect a greater miracle in your life. Don't tell I should go this way. No, God can change everything. Hallelujah. Praise the Lord. God can do anything he promised. அவர் வாக்குத்தத்தம் செஞ்ச எதையுமே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. அதனால் இந்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி செய்து முடிப்பார். கணவனை இழந்தா, கணவனால் விரட்டப்பட்டா, கணவன் புள்ள எப்படி பிழைப்பேன்னு தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. யாரு? நம்ம அன்பு சகோதரி யாரு? ஆகார். அழுதாளா இல்லையா? ஆகார் அழுதாளா இல்லையா? கணவன் நம்பின கணவனே விரட்டி விட்டு எப்படி பிழைப்போம், எப்படி வாழ்வோம். ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். என்னென்ன? உன் சந்ததியை என்ன செய்வேன்? ஆமாம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்.
அந்த வாக்குத்தத்த நிமித்தமாக ஆண்டவர் ஆகாரை பிழைக்க செய்தார், பிள்ளையை பிழைக்க செய்தார். இன்ன வரைக்கும் வாழ்ந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும். ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் அவன்கிட்ட தான் எல்லாம் கையேந்திக்கிட்டு இருக்கான். என்னைக்கும் எல்லாத்துக்கும் தோத்துறோம். ஆமாங்க. அது எதனால தெரியுங்களா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம், வேற எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க புத்தி மழுங்கின புத்தி, விளங்காதவங்க. ஆனா தேவ வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு அவங்க மேலோங்கி நிற்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்னார்னா அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கணவனை இழந்தா மாமியார் சொன்னாங்க, எப்பா என்னால உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, தயவுசெய்து ஊருக்கே போயிரு சொன்னா. இல்லை, நீ நம்புற கடவுளை நான் நம்புறேன், அந்த கடவுள் தான் என் கடவுள். நம்பிக்கையோடு வந்தா யாரு யாரு எல்லா பிரசங்கமும் உங்கள் வாயிலே இருக்கு. அல்லேலூயா. பைபிளே உங்கள் கையில் தான் இருக்கு. அல்லேலூயா. தோத்திரம். அவளை வாழ வச்சாலும் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையே இடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மாமியாரே பேர் வச்சுட்டா, தன்னை மாறான்னு பேர் வச்சுட்டா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை கஷ்டப்பண்ணா இந்த மகளை கர்த்தர் ஹல்லேலூயா உயர்த்தி அவளை ரீபில்ட் பண்ணி தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவளால் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிடுச்சு. Dear child of God, நீ ஒவ்வொருத்தரும் பலவிதமான சூழ்நிலைகளிலே அனுபவங்களிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய கண்ணீர், வேதனை, பாடுகள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு உங்களோடு சொல்லுகிறது, என் ஜனத்திற்காக நான் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறேன். Hallelujah. God is able to do anything for you. Hallelujah. What he has promised, certainly he will do it for you. இது ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு செய்தியாக இருக்கலாம், ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் காண போகிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தையை முழுமையாய் 100% நம்பி, அப்பா என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு உங்களை அர்ப்பணித்து காத்திருக்கும் போது மிகப்பெரிய அற்புதம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கடந்து வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். யூ மே திங்க் தேர் இஸ் நோபடி ஃபார் யூ. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கலாம். நீ கவலைப்படாது. சர்வ வல்லவரே உனக்காக இருக்கிறார். சர்வ வல்லவரே உனக்காக ஹல்லேலூயா எழும்பி நிற்கும்போது உனக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு சொல், நீ எங்காத. நிச்சயமாய் நடக்கும். நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும். நிச்சயமாய் நீ பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட நீ தொடர்ந்து செல். கர்த்தர் உன்னை கனப்படுத்தி உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாமல் மேலாவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். God can do anything he promised. God can do anything he promised. இதெல்லாம் சொன்னாரே, இதெல்லாம் சொன்னாரே, இதெல்லாம் சொன்னாரே, இதெல்லாம் சொன்னாரே, எல்லாத்தையும் செய்வார். எல்லாத்தையும் செய்வார். எல்லாத்தையும் செய்வார். எல்லாத்தையும் செய்வார். சொன்ன எல்லாத்தையும் செய்வார். ஒன்றும் தவறி போகாது. ஒன்றும் தவறி போகாது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாது. ஹல்லேலூயா. உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து ஹல்லேலூயா கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். சற்றும் சந்தேகப்படாமல் ஹல்லேலூயா அவரே நோக்கி பார். ஆச்சரியமான காரியத்தை நீ காண்பாய். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீ நன்மை காண்பாய். இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் காலையிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஹல்லேலூயா மனித எண்ணங்களுக்கும் அறிவுக்கும் எட்டாத அளவுக்கு
ஹalleluya, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே you will hallelujah experience a miracle in your life. hallelujah, உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நீ காண்பாய், ஒரு அதிசயத்தை நீ காண்பாய். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உனக்கு ஒரு வழி திறக்கும். hallelujah, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உனக்கு ஒரு வழி திறக்கும். hallelujah, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உன்னை உயர்த்துவார். hallelujah, சகலவற்றையும் hallelujah God can do for you. hallelujah, உனக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றி. நீங்க சொன்ன உங்களுடைய வார்த்தையை நீங்க நிறைவேற்ற நீங்க வல்லவராய் இருக்கிறீர், உண்மையிலவராய் இருக்கிறீர். நாங்க அதை முழுமையா விசுவாசிக்கிறோம்ப்பா. What you have promised, you can, you will do for your people. hallelujah, அது எப்படி, ஏன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நாங்கள் இருக்கிற கிருபைக்காக நன்றி. நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும் இந்த வார்த்தைக்குரிய நன்மைகளை 100க்கு 100 hallelujah அவர்கள் hallelujah தங்களோட வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய். நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் நம்பிக்கையோடு கூட இருந்தான். ஹalleluya, நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆபிரகாமை குறித்து நாங்கள் படித்த அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க உதவி செய். Even though such a promise seemed utterly impossible, hallelujah, what is impossible for us, you can make it possible. hallelujah, அதை நீங்கள் செய்து முடித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய உமக்கே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்கள் எல்லாம் தயவு செய்து அப்படியே அமர்ந்திருங்கள்.